Hi guys, welcome back to our Riya creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ எப்படி வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலில் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். தென் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். கரெக்டாக இந்த ரெட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்குமே வந்துட்டு நானே வந்துட்டு மேக் பண்ணி ஒரு வீடியோவாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே வந்துட்டு ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க்கில் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 3.04 செகண்ட்லேருந்து நமக்கு இமேஜஸ் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்துட்டு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த வீடியோ ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவிலேருந்து நமக்கு இமேஜஸ் வந்துட்டு வரும். கரெக்டாக 3.04 செகண்ட்லேருந்துட்டு நம்ம இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக 3.04 செகண்டில் செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஃபோல்டரில் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இந்த இமேஜஸோட லிங்க்குமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு நான் ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃப்ரேமில் வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போய்டும். அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ வந்துட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இமேஜஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இமேஜஸ் வந்துட்டு கட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எண்டு வரைக்கும் உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டையும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் இமேஜோட எஃபோர்ட் கொடுத்துருப்பேன். தென் சிசி வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இமேஜோட எஃபர்ட் தான் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம வீடியோ ஆட் பண்ணியிருப்போம், அதுக்கு அடுத்து வந்து நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இமேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபர்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, நீங்கள் எத்தனை இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே வந்துட்டு லைனாக இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இமேஜஸ் வந்துட்டு நான் எப்படி ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு எண்டு வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 இமேஜ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் சிசி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த சிசியை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சிசியை வந்துட்டு அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். ஆரோ மார்க் பக்கத்தில் குட்டி பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தேர்டாக வந்துட்டு காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு நமக்கு எங்கேருந்து இமேஜஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து வந்துட்டு நம்ம செட் பண்ணி
அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த சிசியை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் 2 layers அப்படின்னு காமிக்கும். வீடியோட எண்ட் வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறதுனால வீடியோட எண்ட் வரைக்கும் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை அகைன் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இது மாதிரி ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இமேஜஸில் வந்துட்டு இந்த சிசி வந்துட்டு அப்ளை ஆகிடும். தென் இந்த சிசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இமேஜஸ்க்கு மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த சிசி வந்துட்டு இமேஜஸில் வந்துட்டு அப்ளை ஆகும். நம்ம வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. நீங்கள் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஷேக் எஃபெக்ட்டில் போயிட்டு எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் வர வீடியோ வந்துட்டு நானே மேக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஓகே, இதை வந்துட்டு மீடியாவில் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு தென் குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.